கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனம். 1 Peter chapter 4 verse 9. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். இப்போ நான் நேற்றைக்கு சொன்னது போல சிதறி போயிருக்கிற இந்த மக்களுக்கு என்ன சொல்றாரு, நீங்க ஒருவரை ஒருவர் உபசரிக்க கூடியவங்களா. எப்படி? முறுமுறுப்பு இல்லாம. சில நேரங்களில் நம்ம ஒரு சிலரை உபசரிக்கலாம், ஆனா முறுமுறுப்பு இல்லாம உபசரிக்கணும். என்ன? ஒரு திறந்த மனதோடு அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை உபசரிக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்க வேண்டும். இது அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர்ல சொல்லும்போது, எபிரேயர் 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. நம்ம மற்றவர்களை உபசரித்து காரியங்கள் செய்யக்கூடியதாக, இது ரோமாபுரியில் இருக்க ரோமருக்கு நிருபத்தில் சொல்லும்போது, ரோமர் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் பாருங்க, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அப்ப என்னன்னா, நம்ம மற்றவர்களை உபசரிக்க, அந்நியர்களை உபசரிக்க நம்ம தவறி போய்விடக்கூடாது. அப்படி நம்ம ஒருவரை ஒருவர் உபசரிக்கிறவங்களா, உபசரிப்பா என்ன, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கறது மாத்திரம் இல்லை. ஏன்னா யாக்கோபு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாரு, நீ ஒருத்தனுக்கு உடை இல்லாத இருக்கும்போது, சாப்பாடு இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நீங்க நல்லா சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்றது அது தவறு அப்படிங்கிறது ரொம்ப அழகா நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப என்னன்னா, நம்ம உபசரிக்கிறதுனா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிறத மற்றவர்களுக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும், எப்படி பகிர்ந்தளிக்க முடியும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க அநேக முறையில் காணிக்கை எடுக்கும்போது நிறைய சபைகளை உபயோகிப்பாங்க. என்ன? நீங்க சந்தோஷமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, என்னுடைய இருதயத்தினுடைய மன நிறைவினால நான் மற்றவர்களை உபசரிக்கிறவர்களாய், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய், அப்படி ஒரு ஆள் வாழ்க்கை வாழும்போது நம்ம என்னன்னா, எபிரேயர்ல சொன்னது போல நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம அறியாம தேவதூதர்களையும் நம்ம உபசரிக்கிறவங்களா மாறிடுவோம். மத்தேயு 25வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார் இல்லையா, உங்களை காட்டிலும் சிறியவன் ஒருவனுக்கு நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார் இல்லையா. அது போல நம்ம ஒருத்தரை உபசரிக்க கூடியவங்களா, மற்றவர்களுடைய தேவைகளை பார்த்து அந்த தேவையை நம்ம எப்படி நிவர்த்தி செய்ய முடியும், அவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும், அவங்கள எப்படி நம்ம உபசரித்து அவங்கள ஆதரித்து நம்ம காரியங்கள் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இங்க பேதுரு சொல்லுகிறார். சரி, இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில இதை எப்படி நீங்க கடைபிடிக்க முடியும்? இப்போ உங்க வீட்டுக்கு யாராவது வந்தா நீங்க எப்படி உபசரிக்கிறீங்க? சில நேரங்கள்ல ஒரு சில வீட்டுல போனீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப சிரிச்சவோ ஐயோ வாங்க வாங்க வாங்கம்பாங்க, ஒருத்தவங்க எள்ளும் கொள்ளுமா இருப்பாங்க. நீங்க அப்படி இருக்கிறீங்களா? ஏன்னா ஒரு சிலர் கணவன்மார்கள் வீட்டில் இருக்கிற நிலைமை தெரியாம எல்லாரையும் வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லும்போது மனைவி கூப்பிட்டு கடிஞ்சு கொள்றீங்களா? இல்ல பரவாயில்ல, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நான் செய்யறேன்னு சொல்லி செய்யக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? சாப்பாடுக்கு மாத்திரம் இல்ல, யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்க உங்க வீட்டுல தங்க வைக்க வேண்டும், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இடைஞ்சல் உண்டாகும். அது இல்லாம நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய நேரம் இல்ல பொருளாதாரம் இல்ல ஏதாவது ஒன்று நீங்க இழக்க வேண்டிய, இல்ல அதுல நீங்க உங்களுக்குரிய நேரத்தை இல்ல உங்களுக்குரிய பொருளாதாரத்தை இல்ல உங்களுக்குரிய ஒரு கம்ஃபர்ட் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சொகுசான உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில சில இடைஞ்சல்கள் இன்னல்கள் ஏற்படக்கூடிய ஒரு உபசரிப்பு வரும்போது நீங்க முறுமுறுக்காம இருக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் யாருக்கு உபசாரம் பண்ணாலும் சரி, நாங்க குடும்பமா, என் கணவன் அழைத்தாலும் சரி, இல்லை என் மனைவி அழைத்தாலும் சரி, இல்லை என் பிள்ளைகள் அழைத்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நாங்க அவங்கள கூப்பிட்டு எங்க வீட்டுல உபசரித்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு எப்படி நாங்க இது பண்ண முடியும்னு சொல்லக்கூடியவங்களை நாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா நீங்க இருக்கும்போது அதன் மூலமாய் தேவனுக்கென்று நீங்கள் வாழுகிறவர்களாய் வாழுவீர்கள். அப்ப முறுமுறுப்பு இல்லாம இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் மூலமா, ஏன்னா 8வது வசனத்துல என்ன சொன்னாரு, நீங்க எல்லாருக்கும் அன்பு காட்டுங்க, ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்க.
அப்போ அன்பு செலுத்தும் போது உங்களுக்கு முறுமுறுப்பு வராது, நீங்க சந்தோஷமா செய்வீங்க. அதன் மூலமாய் மற்றவர்கள் தேவனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழ முடியும். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இதோ தங்களுடைய சொகுசான, தங்களுடைய இயற்கையான வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் உபசரிக்கிறவர்களாய், ஒருவருக்கொருவர் பரஸ்பர கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய், ஆம் தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு தேவ கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இது இயந்திர கதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில நான் எனக்கு என்னுடைய என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சுயநலம் இல்லாதபடி நான் கிறிஸ்துவுக்காய் வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.